Hello guys, welcome back to our channel Ldsn. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம UPSC சிவில் சர்வீசஸில் இருக்கிற குரூப் A சிவில் சர்வீசஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த குரூப் A சிவில் சர்வீசஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். இது வந்து இந்த ஆல் இண்டியா சர்வீஸுக்கு அடுத்து வர்ற இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் கைஸ். இது வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸில் ஒரு பார்ட். அண்ட் ஆல்சோ இதோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கைஸ். இது வந்து யூனியன் நான் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டைரெக்டாக கன்சர்ன் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தான் சொல்கிறாங்க கைஸ். ஏன்னா இவங்களில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் சரி, அது வந்து பாலிட்டிக்கல் இதுக்கு சேஞ்சஸ்க்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மாதிரி ரூலிங் பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் நடந்தாலும் கூட இவங்களுக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சோ எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷனோ எதுவுமே நடக்காது கைஸ். அடுத்ததாக இவங்க எல்லா இந்த சென்ட்ரல் சிவில் சர்வீசஸில் இருக்கிற எல்லா சிவில் சர்வீசஸ்லக்கும் ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா IASல ஹையஸ்ட் போஸ்டான கேபினட் செக்ரட்டரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் கைஸ். இவங்க எல்லாருக்குமே ஹெட்டு. இதில் வந்து நான் வந்து 12 போஸ்ட் பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கைஸ். இது வந்து நம்ம இந்தியாவோட ப்ரெசன்ஸ் அப்ராடில் காமிக்கிறதுக்கான ஒரு ப்ரீமியர் சிவில் சர்வீஸ் கைஸ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்குள்ளே அது வருது கைஸ். இது வந்து நம்ம இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபாரின் ஸ்டேட்டில் நெகோஷியேட் பண்ணுறதோ அப்சர்வ் பண்ணுறதோ, அதாவது நம்ம மக்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்குதா, ரெஸ்பெக்ட் கிடைக்குதா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ அங்கே நம்மளோட சிட்டிசன், அங்கே இருக்கிற நம்மளோட சிட்டிசன்ஸ் எல்லாரையுமே இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க கைஸ். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து நம்மளோட நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட டீல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம மற்ற கண்ட்ரிஸோட இருக்கிற நம்ம இந்தியாவோட ரிலேஷனை கவர்ன் பண்ணுறதுக்கான அவங்களும் சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்களே, அந்த பாலிசிஸ்லாம் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கைஸ். இதுக்கு அடுத்து தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ். இதில் 3 இருக்குது கைஸ். இந்த இந்தியன் ரயில்வேஸ்லேயே 3 சிவில் சர்வீஸ் இருக்குது. இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். இதில் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இவங்க வந்து இந்தியன் ரயில்வேஸோட ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் கைஸ். அண்ட் இவங்களோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இவங்க தான் இவங்களோட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அண்ட் இவங்களில் ஹையஸ்ட் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிஷனர். இதுதான் இவங்களில் ஹையஸ்ட் போஸ்ட் கைஸ். அடுத்ததாக இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். இவங்க வந்து இந்தியன் ரயில்வேஸோட ஹியூமன் ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிள் கைஸ். அண்ட் ஆல்சோ அவங்க அந்த ரயில்வே எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் அண்டு ஃபேமிலிஸோட அவங்களோட வெல்ஃபேர் அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க, செக் பண்ணிப்பாங்க கைஸ். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து நம்ம அந்த ரயில்வே அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையுமே இவங்க தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க கைஸ். அடுத்ததான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஸ்டாஃப். இவங்க வந்து எக்ஸ் அஃபிஷியல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பாங்க கைஸ். அவங்களுக்கு தான் இந்த மெம்பர் ஸ்டாஃப் கிடச்சிருக்கும் கைஸ். அதுதான் இந்த IRPS, அதாவது இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸில் ஒரு ஹையஸ்ட் போஸ்ட். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். இவங்க வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கே ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் இது எல்லாத்தையும் இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க கைஸ். அண்ட் ரயில்வே ஆஃபீஸர்ஸ் அப்புறம் கஸ்டமர், இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ், அதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் கைஸ். அதை இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். இந்த இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடி அண்ட் சிபிஇசி. இந்த இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இது ஐடினா இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இது இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் கைஸ். இது இவங்க இந்த சர்வீஸில் இந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டொமஸ்டிக் டைரக்ட் டேக்ஸ் பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் பாலிசி இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆல்சோ டேக்ஸ் எவேஷனை பற்றி இருக்கிற சில பாலிசிஸை வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதோட இந்த ஹையஸ்ட் போஸ்ட் எந்த போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிஷனர் போஸ்ட். இதுதான் இவங்கள ஹையஸ்ட் போஸ்ட் கைஸ். அடுத்ததாக இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் சிபிஇசி. இவங்க வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க கைஸ். அதான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க வந்து நம்ம நேஷனுக்கு எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சவரன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறாங்க கைஸ். நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம கண்ட்ரியோட செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்காக ரெவென்யூ கலெக்ட் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இப்போ ஜிஎஸ்டி கன்சர்ன் ஆனால் சில பாலிசிஸ் எல்லாத்தையுமே ஃபார்முலேட்டும் பண்ணுறாங்க, அதே என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இந்த ஸ்மக்லிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது அண்டு இந்த நார்கட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் கைஸ். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் சர்வீஸ். இவங்க வந்து நம்ம இந்தியன் சிவில் சர்வீசஸ்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்வீஸ் கைஸ். இவங்க வந்து இந்த ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதை இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் தான் கைஸ் நம்மளோட இந்த டிஃபென்ஸ், நம்ம இந்தியாவோட எல்லா டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கும் இவங்க தான் நம்ம ஆர்மரிஸ், புல்லட்ஸ், பேட்டில் டேங்க்ஸ் இந்த மாதிரி இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் இவங்க தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க கைஸ். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். அதாவது இந்தியன் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ். இதை வந்து 1972 ஆரம்பித்தாங்க கைஸ். இதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டுத்தோட ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் இவங்க வேலை. அண்ட் இது வந்து ஏன்னா இதுதான் நம்ம இந்த கம்யூனிகேஷனுக்கு இவங்க தான் சோல் ப்ரொவைடர். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்த போஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் இதுதான் நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்கு இப்போ பெரிய இதாகவே இருக்குது, யூஸாகவே இருக்குது. இதுக்கான ஃபினான்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கைஸ். அடுத்ததான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். இந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன் போஸ்ட்டில் தான் வேலை செய்வாங்க. இந்த சிஸ்டமில் வேலை செய்வாங்க. இந்த இந்தியன் போஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணுற ஒரு போஸ்டல் சிஸ்டம் தான் கைஸ் நம்ம இந்தியாவில். இது வந்து இந்த இந்தியன் போஸ்ட்டில் தான், அந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்தியன் போஸ்ட் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க கைஸ். அடுத்ததாக இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் இவங்க வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே தான் இவங்க வராங்க கைஸ். அடுத்ததாக இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ். இவங்க வந்து நம்மளோட இந்தியாவோட கார்ப்பரேட் செக்டருக்கு தான் ரெகுலேட்டரி சர்வீஸ் பண்ணுறது தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இந்தியன் கம்பெனி செக்டர்னு நம்ம கவர்மெண்ட் வந்து 2013 கொண்டு வந்த இந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அதோட ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அண்ட் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது எல்லாத்தையுமே இன்ஷூர் பண்ணுறது தான் இவங்களோட வேலை கைஸ். அந்த கார்ப்பரேட் செக்டரில் எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கிறது தான் கைஸ் இது. அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். இவங்க வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இந்தியாவோட 3 டிஃபென்ஸ் சர்வீஸ், அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ். இந்த ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அண்ட் ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி
ஃபேக்ட்ரிஸ், இந்தியன் கோஸ்டல் கார்டு அண்டு மற்ற இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறது தான் இவங்களோட வேலை கைஸ். அதுதான் இவங்களுக்கு கமாண்டோ கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட். அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டிஃபென்ஸ் ஈஸ்டர்ன் சர்வீஸ். இது வந்து என்ன இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் லேண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது அண்ட் இந்த டிஃபென்ஸ் லேண்ட் ஓனர்ஷிப் ரிகார்டான சில லிகிடேஷன்ஸ் ஆகும்ல அதெல்லாம் இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க கைஸ். அப்புறம் இவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த கண்டெய்ன்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் லேண்ட்ஸ் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டோ ஏதாவது ஒரு ஐடியாஸ் அதில் பண்ணலான்னு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது இவங்க தான் கைஸ். அடுத்ததாக இவங்க தான் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து 2006 எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இவங்களோட ஒரு வேலை தான் கைஸ். இது இப்போ நம்ம வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஈஸ்டேட் சர்வீஸ் வரைக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிறோம் கைஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து மற்ற குரூப் ஏ சிவில் சர்வீஸ் அண்ட் குரூப் ஏ சிவில் சர்வீசஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video.